சூரத்துல் பக்ரா வசனம் 164. வானங்கள் மற்றும் பூமியை படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் மக்களுக்கு பயன் அளிப்பவற்றை சுமந்து கொண்டு கடலில் செல்லும் கப்பலிலும் வானிலிருந்து அல்லாஹ் மழை நீரை பொழியச் செய்து அதன் மூலம் பூமியை அது வறண்டு போன பின்னர் உயிர் பெறச் செய்வதிலும் அதில் பல்வேறு உயிரினங்களை பரவச் செய்திருப்பதிலும் காற்றுகளை மாறி மாறி வீசச் செய்வதிலும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையே கட்டுப்படுத்தப்பட்டுள்ள மேகத்திலும் அறிவுள்ள மக்களுக்கு சான்றுகள் பல உள்ளன. ஏக இறை தத்துவத்தை நிரூபிக்கும் சான்றுகளை இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். முதலில் வானங்கள் மற்றும் பூமியை படைத்திருப்பதில் அறிவாளிகளுக்கு சான்றுகள் உள்ளன என்கின்றான் அல்லாஹ். வானங்கள் உயரமாகவும் மென்மையாகவும் விசாலமாகவும் அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் கோள்களும் விண்மீன்களும் சுழன்று வருகின்றன. பூமி அடர்த்தியாகவும் தாழ்வாகவும் படைக்கப்பட்டுள்ளது. அதில் கடல், மலை, காடு, கட்டடம் ஆகியவை உள்ளன. பூமியில் மனிதர்களுக்கு பயன் தருபவையும் உள்ளன. மாறி மாறி வரும் இரவு பகல். அடுத்து இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் சான்றுகள் உள்ளன என்று அல்லாஹ் கூறியுள்ளான். அதாவது இரவு போகும் பகல் வரும், பகல் போகும் இரவு வரும். ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் குறித்த நேரத்தில் இது நடக்கிறது. இதையே மற்றொரு வசனத்தில் சூரியனால் சந்திரனை நெருங்கி பிடிக்க இயலாது, பகலை இரவு முந்தாது, ஒவ்வொன்றும் அதனதன் வட்ட பாதையில் சஞ்சரிக்கின்றன என்று அல்லாஹ் கூறியுள்ளான். சில நேரங்களில் இரவு நீண்டு பகல் சுருங்குகின்றது, சில நேரங்களில் பகல் நீண்டு இரவு சுருங்குகின்றது. இதையே அவன் இரவை பகலில் நுழைக்கின்றான், பகலை இரவில் நுழைக்கின்றான் என்று மற்றொரு வசனம் கூறுகின்றது. இரவின் நேரத்திலிருந்து சிறிதளவை பகலிலும் பகலின் நேரத்தில் சிறிதளவை இரவிலும் இறைவன் சேர்த்து விடுகின்றான். அடுத்து மக்களுக்கு பயன் அளிப்பவற்றை சுமந்து கொண்டு கடலில் செல்லும் கப்பலிலும் சான்றுகள் உள்ளன என்று அல்லாஹ் கூறியுள்ளான். அதாவது ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு கப்பலை சுமந்து செல்லுமாறு கடல் வசப்படுத்தப்பட்டுள்ளது. இது மக்களின் வாழ்க்கை தேவைகளுக்கும் அப்பகுதி மக்களிடம் உள்ள பொருட்களை கொண்டு இப்பகுதி மக்கள் பயன் பெறுவதற்கும் இங்குள்ள சரக்குகளை அங்குள்ளோரிடம் ஏற்றிச் செல்வதற்கும் அவர்களின் சரக்குகளை இங்கு ஏற்றி கொண்டு வருவதற்கும் பயன்படுகிறது. அடுத்து வானிலிருந்து அல்லாஹ் மழை நீரை பொழியச் செய்து அதன் மூலம் பூமியை அது வறண்டு போன பின்னர் உயிர் பெறச் செய்வதிலும் சான்றுகள் உள்ளன என்று அல்லாஹ் கூறியுள்ளான். இதையே வறண்ட பூமி அவர்களுக்கு ஒரு சான்றாகும். அதற்கு நாம் உயிர் கொடுத்து அதிலிருந்து தானியத்தை வெளிப்படுத்துகிறோம், அதையே அவர்கள் உண்ணுகிறார்கள் என்று மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளான். அடுத்து அதில் பல்வேறு உயிரினங்களை பரவச் செய்திருப்பதிலும் சான்றுகள் உள்ளன என்று அல்லாஹ் கூறியுள்ளான். அதாவது பல்வேறு வடிவங்களையும் நிறங்களையும் பயன்பாடுகளையும் கொண்ட அளவில் சிறியதும் பெரியதுமான பல்வேறு உயிரினங்களை அல்லாஹ் படைத்து பரவச் செய்துள்ளான். அவை அனைத்தும் அவன் அறிந்திருப்பதோடு அவற்றுக்கு உணவும் வழங்குகின்றான். அவற்றில் எதுவும் அவனுக்கு மறைந்ததன்று. இதையே பூமியில் உள்ள உயிரினம் எதுவாக இருந்தாலும் அவற்றுக்கு உணவளிப்பது அல்லாஹ்வின் பொறுப்பே ஆகும். அவற்றின் வாழிடத்தையும் அடக்கவிடத்தையும் அவன் அறிகின்றான். அனைத்தும் தெளிவான பதிவேட்டில் உள்ளன என்று வேறொரு வசனம் குறிப்பிடுகின்றது. மாறி மாறி வீசும் காற்று. அடுத்து காற்றுகளை மாறி மாறி வீசச் செய்வதிலும் சான்றுகள் உள்ளன என்று அல்லாஹ் கூறியுள்ளான். காற்று சில வேளை இறை அருளை சுமந்து வரும், சில வேளை இறைவனின் தண்டனையை கொண்டு வரும், சில வேளை மேகத்திற்கு முன்னர் மழை வரும் என்று நற்செய்தி சொல்ல வரும். சில நேரங்களில் மேகங்களை ஒன்று திரட்டும், சில நேரங்களில் திரண்டிருக்கும் மேகங்களை பிரிக்கவும் செய்யும். சில வேளை அதை சுத்தமாக கலைத்துவிடும், சில வேளை தென்றலாக வீசும், சில வேளை புயலாக தாக்கும். அடுத்து
வானத்திற்கும் பூமிக்கும் இடையே கட்டுப்படுத்தப்பட்டுள்ள மேகத்திலும் சான்றுகள் உள்ளன என்று அல்லாஹ் கூறியுள்ளான். வானத்திற்கும் பூமிக்கும் இடையே சென்று வரும் அந்த மேகம் அல்லாஹ் நினைக்கும் இடங்களுக்கும் நிலங்களுக்கும் அவன் திருப்பிவிட்டவாறு சென்று வரும். இறைவன் ஒருவன் என்பதற்குச் சான்றுகள். இந்த அனைத்து படைப்புகளிலும் அல்லாஹ் ஒருவன் என்பதற்குச் சான்றுகள் உள்ளன. இதையே வானங்கள் மற்றும் பூமியை படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்குச் சான்றுகள் உள்ளன என்று மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளான். அதாவு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, உங்கள் இறைவன் ஒரே இறைவனே, அவனைத் தவிர வேறு இறைவன் இல்லை. அவன் அளவிலா அருளாளனும் நிகரில்லா அன்புடையோனும் ஆவான் என்று முந்தைய வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவில் அருளப்பெற்றது. அப்பொழுது அனைத்து மக்களுக்கும் எவ்வாறு ஓர் இறைவன் போதுமாவான் என்று மக்காவில் குறைஷி இறை மறுப்பாளர்கள் கூறினர். அப்பொழுதுதான் மேற்கண்ட இந்த வசனத்தை அல்லாஹ் அருளினான். இதன் மூலம் அல்லாஹ் ஏக இறைவன் என்றும் உலகத்திலுள்ள அனைத்திற்கும் அவனே இறைவன் என்றும் அவனே அனைத்தையும் படைத்தவன் என்றும் அவர்கள் அறிய வேண்டும். அபுல் லுஹா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, உங்கள் இறைவன் ஒரே இறைவனே என்ற வசனம் அருளப்பெற்ற போது இதுதான் உண்மை என்றால் அதற்கான சான்றை அவர் நம்மிடம் கொண்டு வரட்டும் என இணை வைப்பாளர்கள் கூறினார்கள். அப்பொழுதுதான் இந்த வசனத்தை அல்லாஹ் அருளினான்.